எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா நேத்து ஜியோ நிறுவனம் 2 மாதம் கழித்து புதுசா இன்னொரு ஆஃபர் புதுசா நேத்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நோக்கியா நிறுவனத்தோட புது இந்தியா லான்ச் ஈவென்ட், அது மட்டும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு நம்ம டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். நான் வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் நேற்று ஜியோ நிறுவனம் அபிஷியலா ஒரு ஆஃபர் அறிவிச்சிருக்காங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜியோ நிறுவனத்தோட லைஃப் மொபைல் யாராவது வாங்குறீங்க, லைஃப் மொபைல் சொல்ல போனா குறிப்பிட்ட மாடல் சொல்ல போனா வாட்டர் 1, அப்புறம் வாட்டர் 7S, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் 8, அப்புறம் வாட்டர் 10, அப்புறம் வாட்டர் 11, அப்புறம் வின் 4S மாடல்லாம் வாங்குறீங்களோ அந்த போனுக்கு பிரத்யேகமா தந்தனாதன் ஆஃபர் நீடிச்சிருக்காங்க. தந்தனாதன் ஆஃபர் எத்தனை நாளுக்கு நீடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்க லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 31 2018 வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப நீங்க அந்த போனை வாங்குறீங்க, லைஃப் போனை வாங்குறீங்கன்னா நீங்க அதுல ஒரு அப்ராக்சிமேட்லி சொல்ல போனா 309 ரூபாய் இல்லனா 509 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு as well as பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1 GB அன்லிமிட்டட் லோக்கல் கால் அது எஸ்டிடி கால் ஃப்ரீ இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அவங்க 6 GB கொடுக்குறாங்க 309 ரூபாய்க்கு. அது கூட பாத்தீங்கன்னா 509 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணா 12 GB எக்ஸ்ட்ரா ஃப்ரீ கொடுக்குறாங்க. இதுல பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இவங்க நீடிச்சிருக்க நாள் பாத்தீங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் இந்த ஆஃபர் நீடிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு LYF போனுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த LYF போனுக்கு மட்டும் தான் பிரத்யேகமா இந்த ஆஃபரா இல்லனா ஜூலை மாதம் கரெக்டா சொல்ல போனா 9ஆம் தேதி தந்தனாதன் ஆஃபர் முடிய போது எல்லாருமே கேட்டக்கூடிய கேள்வி, என்கிட்ட நிறைய வச்சக்கூடிய கேள்வி ஜியோ ஆஃபர் கண்டினியூ ஆகுமான்னு. கண்டிப்பா கண்டினியூ ஆகும். ஆனா ஜியோ ஆஃபர் ஜூலை 9ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு ஆஃபர் அடுத்த ஆஃபர் நம்ம எல்லாருக்காக காத்துட்டு இருக்கு நினைக்கிறேன். ஜியோ ஆஃபருக்கு இவங்க 31ஆம் தேதி இந்த ஆஃபர் நீடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு LYF மொபைலுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ LYF மொபைலுக்கு 309 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணா 3 மாதம் ஏறும். அது கூட பாத்தீங்கன்னா இது இந்த 6 GB பிளஸ் 509 ரூபாய்க்கு ஏத்துனீங்கன்னா 12 GB நெட்டும் ஏறும். ஆனா எல்லாத்துக்கும் அவங்க வச்சிருக்க சந்தேகத்துக்கு அவங்க தான் விடை சொல்லணும். ஆனா அந்த விடை அவங்க கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப யாரால LYF சொல்ல போனா லைஃப் மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்களோ, இந்த சொன்ன பேர்ல மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மொபைல் வாங்கிட்டு இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணீங்க. 309 ரூபாய் இல்ல 509 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு 6 GB நெட்டும் கிடைக்கும். அது மட்டும் பாத்தீங்கன்னா 12 GB நெட்டும் கிடைக்கும். இது ஒரு நல்ல ஆஃபர் தான். ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு அவங்க இருக்கிற பழைய போன் எல்லாத்தையும் வித்து தள்ளணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு விதத்துல ஜியோ எந்த ஆஃபர் கொடுத்தாலும் ஒரு எக்ஸைட்மெண்டான ஆஃபர் தான். இந்த ஆஃபர் 1% ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஆனா 1% பாத்தீங்கன்னா பழைய ஸ்டாக் நம்ம தலையில தள்ள வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க இந்த சீசன்ல ஏதாவது ஒரு போன் வாங்கலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த போன் நீங்க லைஃப் மொபைலே வாங்கிடுவீங்களான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆஃபர் என்ன மாதிரி ஆஃபர் ஜியோ நிறுவனம் தருவாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஏர்டெல் நிறுவனம் புதுசா ஒரு ஆப்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. நேத்து என்ன ஆப்ஸ் பாத்தீங்கன்னா ஏர்டெல் டிவின்னு சொல்லிட்டு நார்மலா ஜியோ நிறுவனத்துல ஜியோ டிவி நிறுத்த மாதிரி ஏர்டெல் டிவின்னு சொல்லி டிட்டோவா காப்பி பண்ணிருக்காங்க. இந்த ஏர்டெல் டிவில பாத்தீங்கன்னா பிரத்யேகமா ஜியோல என்னென்ன மாதிரி இருந்துச்சு அதே சேம் தான் பாத்தீங்கன்னா நீங்க லைவ் டிவி பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம லைவ் ஷோ பார்க்கலாம், லைவ் சீரியல் பார்க்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நெருக்கி 35 சேனல் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த 35 சேனல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹிந்தி சேனல் வருது, கொஞ்சம் மலையாளம் சேனல் வருது, அப்புறம் தமிழ் சேனல் 3 கேட்டகரியான சேனல் மட்டும் இல்ல சேர்த்திருக்காங்க. டிவோஷனல் சேனல், நியூஸ் சேனல், அப்புறம் சினிமாட்டிக் சேனல், மியூசிக் சேனல் சேர்த்திருக்காங்க. கூடிய விரைவில் இன்னும் அதிகமான சேனல் ஆட் பண்ணுவான்னு சொல்லிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஆப்ஸ் ஏத்துன்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு கண்டிப்பா ஏத்திக்கலாம். இது பிரத்யேகமா ஆண்ட்ராய்டு விஷனுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. வேற எந்த மொபைலுக்கும் பிரத்யேகமா லான்ச் பண்ணல. கூடிய விரைவில் iOS ஆப்பிள்க்குலாம் காப்பபிளா ஆயிடும் நினைக்கிறேன். இப்போ இந்த ஏர்டெல் நிறுவனம் இந்த ஆப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதால நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு நினைக்கிறீங்க? இந்த ஆப் முழுக்க ஜியோ மாதிரி தான் சேமா இருக்கு. இந்த ஆப் பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன கமெண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா Honor 9 ஸ்மார்ட் போன் நேத்து சைனால அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. Honor 8 போன வருடத்தோட வெற்றியோட பாதையில தான் அடுத்த Honor 9 போன் நேத்து சைனா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட போனை பத்தி நான் பெரிய ஸ்பெக்ட் சொல்ல விருப்பப்படல. அதனால தனியா வீடியோ போலாம் நான் பிளான் பண்ணேன். ஆனா நான் போடல. ஏன்னா இந்த
டெக் நியூஸ்ல சொல்லலாம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. ஏன்னா நிறைய பேர் ஹானர் ஃபோன் வாங்குவாங்க, சில பேர் ஹானர் ஃபோன் வாங்க பண்ணாங்க. ஆனா எங்கிட்ட கேட்கிற கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லி ஆனதால தான் இந்த நான் ஸ்பெக்ஸை சொல்றேன். இந்த ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் வந்து ஃபுல் ஹெச்டி பேனல் கொடுக்குறாங்க. அது மட்டும் பாத்தீங்கன்னா இதுல ப்ராசஸர் பண்ணி சொல்லினா வந்து கிரின் சொல்லிட்டு வந்து அவங்களோட சொந்த ப்ராசஸர் 960 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ஒக்டா கோர் சிப்செட் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இந்த ப்ராசஸர் வந்து முழுக்க வந்து ஸ்னாப் டிராகனோட 835 ப்ராசஸர் அளவுக்கு வந்து இவங்க ஹானரோட ப்ராசஸர். இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான், அவங்க சொந்த மேனுஃபேக்சரிங் மேன் சொல்லலாம். அது மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இதுல ஒக்டா கோர் 873 வந்து கொடுத்திருக்காங்க கோர். அது மட்டும் இல்லாம 4GB வேரியன்ட்ல வருது, அப்புறமா வந்து 6GB வேரியன்ட்ல வருது. 4GB வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு 64GB வருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6GB வேரியன்ட்ல வந்து 128GB வேரியன்ட்ல வருது. இதுல எக்ஸ்பேண்டபிள் வந்து ரெண்டுக்கும் வந்து நீங்க 128GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இதுல பேக்ல உள்ள கேமரா பாத்தீங்கன்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா பாத்தீங்கன்னா வந்து 20 மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணுது, இன்னொரு கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்ஸ் வைட் ஆங்கிளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சல்ஸ் வருது. இதுல பாத்தீங்கன்னா பேக் கேமரால வந்து உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 1080 வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணலாம். பாத்தீங்கன்னா வந்து கேமராக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஓப்போ விவோ மாதிரி வந்து செல்ஃபி எக்ஸ்பர்ட் மாதிரி வருவாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளவு கேமரால முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேட்டரி பேக்கப் வச்சு பாத்தீங்கன்னா வந்து 3200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்ல தான் வந்து எனக்கு சின்ன குறைபாடு இருக்கு. ஆனா வந்து அது கூட அவங்க கம்பெனி என்ன சொல்றாங்க, இந்த பேட்டரி பேக்கப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் டெக்னாலஜி சார்ஜிங் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ரெண்டு வேரியண்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4GB வேரியன்ட், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 64GB வேரியன்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வருது 2699 யுவான் வருது. இந்தியாவோட அப்ராக்சிமேட் பாத்தீங்கன்னா 25,600 ரூபா வருது. அது மட்டும் 6GB RAM 128GB வந்து உங்களுக்கு எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா வந்து நெருக்கி பாத்தீங்கன்னா 28,400 ரூபா வருது. 29,000 வச்சுங்க இந்த போனு. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வர வந்து 4 வேரியன்ட் கலர் வருது, கோல்டு வருது, பிளாக் வருது, ப்ளூ வருது. எந்த வேரியன்ட் வேணா கலர் வாங்கலாம். இது வந்து முக்காவாசி வந்து இப்போதைக்கு வந்து சைனால மட்டும்தான் ஜூன் 16ஆம் தேதியில ஆஃப்லைன் மார்க்கெட்ல, சைனா ஆஃப்லைனும் ஆன்லைன் மார்க்கெட்ல லான்ச் ஆயிடும். ஆனா இந்த போன் வந்து இந்தியாவுக்கு இப்போ வராது. இந்த போன் வந்து வரதுக்கு பாத்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்லி செப்டம்பர் மாதம் கழிச்சு தான் வரும், செப்டம்பர் அக்டோபர் மாதம் கழிச்சு தான் வரும். ஏன்னா வந்து ஹானரோட இன்னொரு போன் வந்து முக்கியமான போன் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய போன் ஒன்று இருக்கு. அது என்ன போன்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஹானரோட 8 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு போன் வரும். அந்த போன் வந்து அடுத்த மாதத்துக்குள்ள, இந்த மாதத்துக்குள்ள லாஸ்ட்டுக்குள்ள லான்ச் ஆயிடும். அந்த போன் லான்ச் ஆன மட்டும் தான் இந்த ஹானர் 9 போன் வந்து இந்தியாவுக்கு வரும். இந்த ஹானர் போனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹானர் போன் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஹானர் போனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இந்த ஹானர் போன் 9 இல்லனா ஹானர் போன் 8 ப்ரோ வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? என்ன உங்களோட பட்ஜெட், நீங்க இந்த ஹானர் போனை எதிர்பார்க்குறீங்க? என்ன போன் பட்ஜெட் வந்தா நீங்க மார்க்கெட்ல வாங்குவீங்க? என்ன போன் இப்ப தற்காலிக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எது மாதிரி போன் வந்து மார்க்கெட்ல வந்தா நீங்க வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து கூகுள் நிறுவனத்துல இருந்து ஒரு புதுசா ஒரு VR ஹெட்செட் லான்ச் பண்ணீங்க. இந்த VR ஹெட்செட்டோட பேர் பாத்தீங்கன்னா வந்து கூகுள் டே ட்ரீம் சொல்லிட்டு VR ஹெட்செட் இது பேரு. இது பிரத்யேகமா வந்து Flipkartல மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 6,499 ரூபாய் 6,500 ரூபாய்க்கு வரும் இந்த ஹெட்செட். இதுல பாத்தீங்கன்னா வந்து மோஷன் கண்ட்ரோல் மாதிரி நிறைய வேரியன்டான ஒரு சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. மட்டும் உங்களோட ரிமோட் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாம லேண்ட்ஸ்கேப் மாடல்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் சொல்றாங்க. எனக்கு அதை நான் பத்தி டிரைவா சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது, அதனால ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா சொல்லிட்டு யாரால வந்து VR ஹெட்செட்டோட ஃபேனா இருக்கீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. VR ஹெட்செட் வந்து முக்காவாசி நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த VR ஹெட்செட் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஐடியா இருக்கா? அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா சாம்சங் நிறுவனத்துல வந்து போன வருடம் போன் பாத்தீங்கன்னா Galaxy A9 சொல்ற போனுக்கு வந்து கூடிய விரைவில் இந்த மாதத்துக்குள்ள வந்து உங்களுக்கு 7.0 நோகட் அப்டேட் கூடிய விரைவில் வந்துடும். இந்த போனை கூட நீங்க பிரத்யேகமா இப்ப நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன் வந்து உங்களுக்கு வந்து வருது 29,990 ரூபாய். போன வருடம் இந்த போனோட மதிப்பு பாத்தீங்கன்னா வந்து 32,900, இப்ப 3000 ஆஃப் கொடுத்து 29,900 ரூபாய்க்குன்னு சொல்லி இந்த போன் வந்து பிரத்யேகமா வந்து விற்கிறாங்க. ஆஃப்லைன்லும் சரி ஆன்லைனும் சரி. கூடிய விரைவில் இந்த போனை நீங்க வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நோகட் அப்டேட் கூடிய விரைவில் வந்துடும். இந்த போன் நீங்க வச்சிருக்கவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போனை பாத்திருக்கீங்க, இந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு சாம்சங் போனை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நோக்கியா நிறுவனத்தோட ஸ்பெஷலான லான்ச் ஈவென்ட் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இத்தனை நாளா 3 மாதங்களா இப்ப வரும் அப்ப வரும் இப்ப வரும் சொல்லிட்டு காத்திருந்த கிங் வந்து
இன்னைக்கு வந்து இந்தியா லான்ச் ஆக போகுது. இன்னைக்கு இந்த லான்ச் ஈவெண்ட்ல தான் வந்து புட்டு வெளியில வர மாதிரி நோக்கியாவோட உண்மையான விலை, எந்த விலையில அங்கீகரிக்கிறாங்க, எந்த விலையில வந்து மார்க்கெட்ல போன் வரப்போகுது, எந்த ஆஃப்லைன்ல வரப்போகுது, எந்த ஆன்லைன்ல வரப்போகுது, எந்த போன் வந்து அதிகமாக விற்க போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி இந்த போனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமே, இந்த போன் இப்படிதான் வரப்போகுது, இது மாதிரி தான் இருக்க போகுது சொல்லிட்டு. ஆனா நான் இன்னொரு தடவை நான் ஸ்பெக்ஸ் சொல்லல, ஆனா எந்த போன் வரப்போகுது மட்டும் உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். நோக்கியா 3 வரப்போகுது, நோக்கியா 5 வரப்போகுது, நோக்கியா 6 வரப்போகுது. நீங்க ஒரே ஒரு விஷயம் கேட்கலாம், நோக்கியா 4 ஏன் அவங்க லான்ச் பண்ணா நோக்கியா 5 ஸ்கிப் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா வந்து உலக நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூமராலஜி பிரகாரம் வந்து 4ன்னு சொல்ற அந்த வார்த்தை மட்டும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேன். ஏன்னா 4 சொல்ற வார்த்தை வந்து ஒரு ராசி இல்லாத நம்பர்னு சொல்றாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 1+ 3Tக்கு அப்புறம் ஒரேடியா வந்து 1+ 5க்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கூட 4ன்னு சொல்லிட்டு அந்த மாடல் வைக்கிற, அதனால தான் வந்து 4 ராசி இல்லாத நம்பர் சொல்றாங்க. கண்டிப்பா சொல்லுங்க, 4 வந்து ராசியெல்லாம் நம்பரா, இல்ல உங்களோட பர்த்டே டேட் வந்து 4ல முடியுதா, 4ல ஆரம்பிக்குதா, இல்ல உங்க மொபைல் நம்பர் வந்து லாஸ்ட்ல இருந்து 4ல முடியுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 1+3 மாடலோட போன் வந்து இருக்கிறதுல அதுதான் சீப்பான போன் வரும், 9000க்கு அப்ராக்சிமேட்லி இருக்கும். அதே மாதிரி வந்து நோக்கியா 5ஓட மாடலோட போன் பாத்தீங்கன்னா 12000க்கு மதிப்புக்குள்ள வரும். இல்ல நோக்கியா 6ஓட மாடல் பாத்தீங்கன்னா வந்து 15000ல இருந்து 16000க்குள்ள பட்ஜெட் வரும். இது நான் சொன்ன இந்த 3 மொபைல் வேரியண்டோட மாடல் பிரைஸ் தான் ஒரு அப்ராக்சிமேட்லியான பட்ஜெட். ஆனா இது வந்து இன்னைக்கு லான்ச் ஈவென்ட்ல வரும்போது தான் கரெக்டா உங்களுக்கு கரெக்டான விலை வந்து தெரியும். அந்த கரெக்டான விலை வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து டெக்னிக்ஸ்ல வந்து கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். யாரெல்லாம் நோக்கியா போனுக்காக காத்துட்டு இருக்கீங்க, நோக்கியா போன் வந்தா வாங்கன்னு சொல்லி இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு நோக்கியா போனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நோக்கியா போன் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவீங்க, நோக்கியா போன் தான் வாங்கன்னு சொல்லி முடிவெடுத்து வந்து அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து டெக்னிக்ஸ்ல வந்து எந்த நியூஸ் வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமா விஷயம் சொல்ல போனா வந்து எதுவுமே எனக்கு சுவாரஸ்யமா தெரியல. எல்லாமே இந்த ஆஸ் யூஷுவல் நியூஸ் இருந்த மாதிரி தான். எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜியோ மட்டும் தான் அட்ராக்டிவ் விஷயம். வந்து அந்த அட்ராக்டிவான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்து நந்தனாதன் ஆஃபர் முடிய போகுது. ஆனா இவங்க மார்ச் மாதம் வரைக்கும் இவங்க நீடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஆஃபரை லாஸ்ட் வரைக்கும். ஆனா அந்த ஆஃபரை நீடிச்சு வச்சிருக்க கூட பாத்தீங்கன்னா வந்து லைஃப் மொபைலுக்கு மட்டும் தான் நீடிச்சு வச்சிருக்காங்க. அதுலயே வந்து நிறைய கேள்விக்குறி வருது. ஆனா கூட விரைவில் தான் வந்து இந்த எல்லா கேள்விக்குறிக்கு வந்து ஜியோ நிறுவனம் தான் வந்து பதில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால எந்த ஆஃபர் வரும், எந்த ஆஃபர் நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வந்து காத்துட்டு இருப்பேன். அது மட்டும் உங்களுக்கு இன்னைக்கு எந்த நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு அதை பத்தி கூட கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த உள்ள டெக் நியூஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்குள்ள டெக் நியூஸை வந்து கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமான கடைசி ஒரு விஷயம் நான் வந்து ஒரு ஹிண்ட் சொல்லணும்னு பார்த்தேன். நிறைய நண்பர்கள் கேட்டக்கூடிய விஷயம் என்னன்னா வந்து எதுக்கு உங்களோட டெக் நியூஸ் வந்து ரொம்ப ஷார்ப் லாங்கா இருக்கு அதெல்லாம் கேட்டீங்க. நான் ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன், எந்த டெக் நியூஸ் நான் கொடுத்தா கூட தெளிவா துல்லியமான முறையில வந்து நான் பிரசன்டேஷனோட உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா நம்மளோட டெக் நியூஸ் பாத்தீங்கன்னா வந்து புதுசா நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம வாடிக்கையாத ஒரு நண்பர்கள் பாக்குறீங்க, அது மட்டும் புது புது உலக நாட்டில் உள்ள அனைத்து நண்பர்களும் பாக்குறீங்க, அது மட்டும் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாரும் நம்ம டெக் நியூஸை பார்க்கும்போது துல்லியமான முறையில வந்து டெக் நியூஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம சொல்ல போனா இதுல பெருமைக்கூடிய விஷயம் இல்ல, நான் மட்டும் தான் வந்து டெய்லி தமிழ் சேனல் வந்து டெய்லி விடிய காலையில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஹாட் அண்ட் கிறிஸ்பியா வந்து டெக் நியூஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது ஒரு முழுக்க ஒரு நல்ல ஒரு டெடிகேஷனோட இந்த டெக் நியூஸை கொடுக்கறதாலதான் உங்களுக்கு முழு விபரத்தோட நான் வந்து கேதர் பண்ணி இந்த டெக் நியூஸ் கொடுக்குறேன். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு அப்டேட் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு வந்து டெக்னாலஜி பத்தி எல்லா விஷயமும் வந்து டே டு டே லைஃப்ல வந்து என்ன நடக்குன்னு சொல்லி தெளிவா தெரியறதால தான் வந்து ஒரு நியூஸ் வந்து லென்த்தா போனா கூட உங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து தெளிவா நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் தான் குறிப்பிட்ட மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நியூஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ ஜியோ நியூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் ஸ்கிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அது ஃபுல்ஃபில்லா உங்களுக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். அதனால வந்து கண்டிப்பா வந்து நம்ம நியூஸால நீங்க கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் ஆவறீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டெக் நியூஸ் நம்மளோட சேனலுக்கு வந்து யாரெல்லாம் வந்து புதுசா இன்னைக்கு விசிட் பண்ணி பாக்குறீங்களோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு கண்டிப்பா போய் கிவ் அவே பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ இது மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டே சேருங்க ஃப்ரம் முஹம்மத். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.